நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு ஒரு மனிதன் வாழ்க்கையில முன்னேறதுக்கு தடையாக இருக்கக்கூடியது எது, எந்த விஷயம், எவ்வளவு திறமை இருந்தாலும் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் ஏதோ ஒரு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கோம். எவ்வளவு திறமை இருந்தாலும் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் ஒரு சிலரால வாழ்க்கையில முன்னேற முடியாது. அதற்கான காரணம் கர்ம வினை. நம்மை அறியாமலேயே சின்ன சின்ன கர்ம வினைகளால் கூட நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு தடைகள் ஏற்படலாம். அதற்கான காரணம் நிறைய இருந்தாலும் அதுல நாம் அறியாமல் செய்யக்கூடிய கர்ம வினைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரபலமானவர்கள், திரைத்துறையா இருக்கலாம், விளையாட்டு துறையா இருக்கலாம், இந்த மாதிரி பிரபலமானவர்களை விமர்சிக்கிறது ஒரு சிலருக்கு பிடித்தமான விஷயமா இருக்கும். அவங்கள விமர்சிக்கிறதுனாலயோ அவங்களை குறைவா பேசுறதுனாலயோ எந்த பலனும் அவர்களுக்கு வரப்போறது இல்லை. ஆனா அத ஒரு பொழுதுபோக்கா நினைச்சுக்கிட்டு மற்றவர்கள் வளர்ச்சிய குறை கூறுறது, இகழ்ந்து பேசுறதுன்னு ஒரு சில விஷயங்களை ஒரு சிலர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தரை நம்ம இகழ்ந்து பேசினாலும் ஒருத்தரை குறை சொல்லி பேசுறதுனாலையும் அதனால் ஏற்படக்கூடிய அந்த கர்ம வினையின் பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையா இருக்கும். நீங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதுல உங்களால வெற்றி பெற முடியாது. நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை பத்தி விமர்சனம் செஞ்சு குறை கூறி உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, கர்ம வினையின் பலனால உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையா உங்களுடைய கர்ம வினையே காரணம். அதனால நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியல, ஒரு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு வேற யாருமே காரணம் இல்ல, அதற்கு உங்களுடைய கர்ம வினை தான் காரணம். விதியை கூட இறைவனால இறக்கப்பட்டு மாற்றி அமைக்க முடியும், ஆனா கர்ம வினைய இறைவன் நினைத்தால் கூட மாற்றி அமைக்க முடியாது. அதனால முடிந்த அளவு நல்ல எண்ணங்களோடு இருக்க முயற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் மிகுந்த வெற்றிகள் கிடைக்கும். இறைவன் படைப்பிலேயே ரொம்பவும் உயர்ந்த படைப்பு மனித படைப்பு. ஏன்னா எந்த ஒரு உயிருக்கும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு சக்தி இருக்குன்னா அது பேசும் திறன். எந்த ஒரு உயிருக்குமே இறைவன் பேசும் திறனை கொடுக்கல, மனிதனுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காரு. அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு பேசும் திறனை மற்றவங்களை குறை கூறுறதுக்கோ மற்றவங்களை பத்தி புறம் பேசுறதுக்கோ நம்ம பயன்படுத்தி அதனால வர்ற கர்ம வினையால நம்மளும் பாதிச்சு எதற்காக இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கணும்? நிறைய பேர் அருள்வாக்கு கேட்க வர்றவங்க என்கிட்ட கேக்குறது, எவ்வளவோ முயற்சி செய்யறோம், எவ்வளவோ உழைக்கிறோம், நேரமும் எங்களுக்கு நல்லாதான் இருக்கு, ஜாதக ரீதியா ஏன் எங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற முடியல, பண கஷ்டம் தீர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய கேக்குறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய பிரச்சனைகளை நம்ம என்ன காரணம் அப்படின்னு நம்ம தியானத்துல சோதனை செஞ்சு பார்த்தோம்னா அதற்கு காரணம் அவங்களுடைய கர்ம வினை தான் தடையா இருக்கும். அதனால முடிந்த அளவு நல்ல எண்ணங்களோட செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் நீங்கி நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும். உங்களுக்கு இருக்கிற நேரத்தை உங்களுடைய முன்னேற்றத்திற்காக உங்களுடைய வெற்றிக்காக நீங்க பயன்படுத்துங்க. மற்றவங்களை பத்தி அதிக நேரம் அதிலேயே செலவு செஞ்சீங்கன்னா உங்களால முன்னேற முடியாததுனால உங்களுடைய முயற்சிக்கு உங்களுடைய வெற்றிக்கு நீங்கள் மட்டுமே காரணம். நம சிவாய.